இன்று நாங்கள் பள்ளி வாசல்களை விட்டு தூரமானதனால் இந்த இடத்தில் இருக்க வேண்டிய நாம் இந்த இடத்தில் இல்லாததன் காரணமாக சிறைச்சாலையில் வாழ வேண்டிய ஒரு சமூகமாக இன்று நாங்கள் மாறிவிட்டோம். சிறைச்சாலையினுடைய தரவுகளை பார்க்கின்ற போது ஈமானிய உணர்வு மிக்க இந்த முஸ்லிம் சமூகம் இன்று சிறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் யார்? இவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு கழிந்தது என்று பார்த்தால் இவர்களுக்கும் பள்ளிவாசலுக்கும் சம்பந்தம் கிடையாது. இவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கும் தொடர்பு கிடையாது. இதனால் வாழ்க்கையின் நெறி தவறியது. அரச சட்டத்தை மீறினார்கள், அல்லாஹ்வின் கடமையை பாழாக்கினார்கள். இன்று கைதிகளாக சிறைச்சாலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன ஒரு நிலைமை சகோதரர்களே! ஜனாசா, தந்தை மரணித்திருக்கிறார், ஜனாசாவாக வீட்டில் வைக்கப்பட்டிருக்கிறார். மகன் சிறைச்சாலையில் இருந்து கையில் விலங்கிடப்பட்டு அழைத்து வருகிறார். மகனின் நிலைமை, யார் இந்த மகன்? இந்த மகனுடைய நிலைப்பாடு என்ன? எப்படி இந்த மகன் வாழ்ந்தார்? சிறைக்கு செல்வதற்கு முன்னால் இவருடைய நிலைமை எப்படி இருந்தது? பள்ளியோடு தொடர்பில்லை, அல்லாஹ்வுடைய கடமையை பாழாக்கினான், தொழுகையை வீணடித்தான், அல்லாஹ்வுடைய மாளிகையினுடைய மகத்துவம் இல்லாமல் வாழ்ந்தான். இவனுடைய நிலைமை, தந்தையின் ஜனாசாவை பார்க்க வருகின்றான், சிறைச்சாலையில் இருந்து ஒரு கைதியாக. எப்படி இருக்கும் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே! சிறைச்சாலையிலிருந்து பல காவலாளிகளின் பாதுகாப்போடு கையில் விலங்கிடப்பட்டு வருகின்றான். இவன் யார்? எப்படி நடந்தான்? அல்லாஹ்வுடைய பள்ளி வாசலை உதாசீனம் செய்தவன், தொழுகையை பாழாக்கியவன். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமூகம் பள்ளி வாசலை விட்டு தூரமானால் நிறைய அநியாயங்கள், நிறைய விபரீதங்களை சந்திக்க வேண்டி வரும். பள்ளிவாசலோடு இல்லாத சமூகம் இன்று போதை வஸ்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள். பள்ளிவாசலோடு இல்லாத சமூகம் இன்று திருமண விவாகரத்தை நாளாந்தம் உயர்வில் எட்டிக் கொண்டிருக்கிறார்கள். பள்ளிவாசலோடு சம்பந்தம் இல்லாத சமூகம் வியாபாரத்தில் மோசடி, இன்னும் எத்தனையோ அநியாயங்களும் பாவங்களிலும் மக்கள் மிதந்து கொண்டிருக்கிறார்கள்.